இப்போ வந்துட்டு இதுதான் வந்து டோட்டலாக செட்டப். ஸோ இது வந்துட்டு மெயினான போர்டு. ஸோ நோட் எம்சியூ, பக் கன்வெர்ட்டரு, கேஸ் சென்சரு, ஸோ எக்ஸாக்டானா MQ6, அப்புறம் இது வந்துட்டு சர்வோ மோட்டருக்கு போகிற ஒயர், அண்ட் இது வந்துட்டு பவர் கேபிள். 12 வோல்ட் அடாப்டர் நான் போட்டிருக்கிறேன். பவர் ஆன் பண்ணல, ஸோ நான் இப்போ வச்சுருக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு செட்டப் பார்த்தோம்னா இது வந்துட்டு சும்மா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் இதை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக இதுதான் வந்துட்டு இந்த இது நாபம் வந்து சுற்றுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு தான் ரீட் சுவிட்ச். ஓகேங்களா, இது வந்து ரீட் சுவிட்சு. அண்ட் இதோட ஹெட்டில் வந்துட்டு இங்கே வந்து மேக்னெட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு கிட்ட வந்தோடனே இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு இருக்கிற ஸ்டேட் வந்து ஆஃபு. இது மேலே பார்த்து நின்றுச்சு அப்படின்னா வந்து ஆன். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் சிஸ்டம் ஆன் பண்ணுறேன். சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 க்ரெடென்ஷியல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். அடாஃப்ரூட் ஐஓவில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடாஃப்ரூட் ஐஓவில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இதோட க்ரெடென்ஷியல் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்டுருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த மாடியூலுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இதுக்குன்னு ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம்ல ஹாட்ஸ்பாட், அந்த மாதிரி அதில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கணும். உங்கள் ஹாட்ஸ்பாட்டோட க்ரெடென்ஷியலும் நான் என்ன இருக்கணுன்றது சொல்கிறேன். ஸோ நீங்கள் அது வச்சுக்கிட்டால் வந்து போதும். ஸோ எக்ஸாக்டானா இந்த ஐஓடி ப்ராஜெக்ட் அண்ட் இதே தான் பாஸ்வேர்டாக வரும். உங்களுக்கு நான் அதை அனுப்பிச்சிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு பவர் எங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டுருக்குது. ஓகே, சூப்பர். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து ஃபைனாக இருக்குது. இப்போ வந்து நான் பவர் ஆன் பண்ணுறேன். இது பார்த்துக்கோங்க. பவர் ஆன் ஆன உடனே ஸோ நெட்வொர்க் தேடும். இப்போ வந்து ஒரு டிவைஸ் வந்து கனெக்டட்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது வந்து எக்ஸாக்டாக எந்த டிவைஸுன்றது காமிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த நேமில் தான் வந்து வரணும். வெயிட் செகண்ட். ஓகே, இந்த நேமில் தான் வரணும். ஓகேங்களா, ஸோ இந்த நேம் தான் டெஃபால்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த நேம் வந்துட்டு டிவைஸ் கனெக்டட்னு சொல்லி வரும். ஓகேங்களா, இது வந்துட்டு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா டிவைஸ் தான் ஆன்லைன் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வந்துட்டு அடாஃப்ரூட் ஐஓவோட டேஷ்போர்டு. ஓகேங்களா, இது வந்துட்டு கேஸ் சென்சாரோட அது அவுட்புட்டு. இது வந்துட்டு ரெகுலேட்டரோட சுவிட்ச், நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறது பண்ணிக்கலாம். அண்ட் இது ரெகுலேட்டரோட ஸ்டேட்டஸ். இப்போ வந்துட்டு கேஸோட சுவிட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கேஸ் இது லீக் ஆகலை, நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கேஸ் சென்சாரோட வந்து ரெட் கலரில் மாறிச்சு அப்படின்னா சம்திங் லீக்கேஜ் இருக்குது, கேஸ் வந்து சென்ஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் சுவிட்ச் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இந்த இதை வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரெகுலேட்டரோட ஸ்டேட்டஸ், இது வந்து இந்த ரீட் சுவிட்சோட ஸ்டேட்டஸ். ஸோ ஆன் ஆயிருந்துச்சுன்னா க்ரீன் கலரு, ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா ரெட் கலர். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு ஆஃபாக இருக்குது, அதனால உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இது ரெகுலேட்டரை வந்துட்டு ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா, ரெகுலேட்டர் சிஸ்டம் ஆன் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து ரெகுலேட்டர் சுவிட்ச் வந்துட்டு ஆனில் இருக்குன்னு ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. ஆனால் இன்னும் ரெகுலேட்டரோட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ மேபி இன்னும் ஏதோ ஒரு நெட்வொர்க் டிலே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஸோ ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் அப்படின்னா சும்மா எதுவும் ஃபிசிக்கலாக எதுவும் சும்மா டச் பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து வந்துருச்சு, ஒர்க் ஆகுறது வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் அதை ஆஃப் பண்ணுறேன். அது ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அப்டேட் ஆகிறது கொஞ்சம் இந்த லூப் விட்டு வெளியே வரணும். ஸோ அதனால் உங்களுக்கு எதாவது அப்டேட் ஆகும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ கேஸ் சென்சார் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பின்னாடி வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ளூ கலர் பொட்டன்ஷியோமீட்டர் எக்ஸாக்டாக இது வந்துட்டு சென்சிட்டிவ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ நம்ம டிஜிட்டல் அவுட்புட் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வச்சுருந்தா. ஸோ அதனால் நான் எப்படி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்துட்டு கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி வந்து குறைக்கிறேன். சரி, ஸ்க்ரூ ட்ரைவர் இதை திருப்புறேன். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு நான் சும்மா ஃபுல்லாகவே குறைச்சின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சென்சிட்டிவ் அதிகமாக இருக்கும். ஸோ உடனே க்ரீன் கலர் லைட் ஏரியா, க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கேஸ் டிடெக்டர்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து கேஸ் டிடெக்டர். ஓகே, இப்போ வந்து நான் க்ரீன் கலர் ஆஃப் பண்ணிவிட்டேன்.
இது வந்துட்டு நீங்கள் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்துட்டு சானிடைசர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து க்ளீனிங்காக வைக்கிறது ஐபின்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இதை சும்மா வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதோட வாசமே போதும் இது வந்து ஆன் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் ஏதாவது கேஸ் லீக்கேஜ் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒரு இண்டிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு அவ்வளோ இதாக இல்லை, கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்கிது. ஸோ இப்போ நான் கிட்ட வைக்கிறேன், உங்களுக்கு ஆனில் இருக்குது. ஸோ அப்டேட்டிங் வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கும், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ கேஸ் சென்சர் வந்து ரெட் கலரில் காமிச்சிச்சுன்னா லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஒரு நிமிஷம் நான் இது இன்னும் அடிச்சுக்கிறேன். ஓகே, அடித்தாச்சு. நான் அது இங்கே கிட்டே வச்சுக்கிறேன். இப்போ என்னென்னா, இது வந்து கேஸ் டிடெக்ட் ஆகிட்டு இருக்கும் போதுட்டு நீங்கள் வந்து ரெகுலேட்டர் சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் ஆகும், ஓகேங்களா. பட் ஆனால் திரும்பி அதுவே ஆஃப் ஆகிக்கும், ஓகேங்களா. ஒன்ஸ் கேஸ் வந்து லீக்கேஜ் டிடெக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா திரும்பி அதுவே வந்து ஆஃப் ஆகிக்கும். உங்களுக்கு இந்த இடம் வந்து இப்படியே தான் நிற்கும். ஸோ ஐ மீன் இந்த டேஷ்போர்டில் இப்படியே தான் நிற்கும், ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகிக்கோன்னா இங்கே ஆனுன்னு காமிச்சோம், இங்கே ஆனுன்னு காமிக்காது. ஸோ இது வந்து என்ன சேஃப்டி ஃபீச்சராக இருக்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கணும். நீங்கள் ரெகுலேட்டர் ஸ்டேட்டஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை நான் தான் ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பியும். சரி, இப்போ ஆன் பண்ணுறேன், ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இன்னும் வந்து கேஸ் டிடெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ திரும்பி அதுவே வந்து ஆஃப் ஆகிக்கிச்சு, ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டனால நமக்கு இந்த ரெகுலேட்டர் ஸ்டேட்டஸ் தெரில, ஓகேங்களா. பட் ஆக்சுவலாக டெஸ்டிங்கில் இருக்கிறப்போ இல்லை ஆக்சுவலாக என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டிலேன்றது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோதான்.